எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் மொலேசா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பச்சரிசி 1 கப்பு எடுத்து ஊற வச்சுருக்காங்க. ஜவ்வரிசி 100 கிராம் ஊற வச்சுருக்கேன். தேங்காய், இது பால் எடுத்துக்கலாங்க. தேங்காய் பாலுக்கு வெல்லம் 1 கப்பு. இப்போது பச்சரிசியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்குன்னா ஜவ்வரிசி வேக வைக்க தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஜவ்வரிசி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டுங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம சேர்த்துடலாங்க ஜவ்வரிசியை. இப்போ வெள்ளை பாகு எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடுவோங்க. ஒரு 50 ml தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ இந்த வெள்ளத்தை சேர்த்துருவோங்க. நல்லா கரையிட்டங்க. பச்சரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பச்சரிசி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது தேங்காய் பாலுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். பாகு ஸ்டேஜுக்கு முன்னே எடுத்துடணுங்க. பாருங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பச்சரிசி மாவு வேகிறதுக்கு தண்ணி வச்சுருவோங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்து வேகிறதுக்கு கலந்துருவோங்க. மாவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் வச்சு இந்த ஜல்லடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றிடலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கரண்டிலேயே இப்படி வச்சு தேய்ச்சோம்னா கீழே முத்தாக விழுங்க. பாருங்கள் எப்படி விழுந்திருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி மொத்தமாக இது பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவு ரெடி பண்ணுறது தாங்க நமக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக போதும் வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வடிகட்டிடலாங்க. இப்போ இந்த பவுலில் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா சாதம் போல் நமக்கு கிடைக்குங்க. இந்த ஜவ்வரிசியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி எடுத்துக்கலாங்க. இந்த ஜவ்வரிசி வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சி கரைக்கும் போது இந்த தண்ணி ஊற்றி கரைச்சோம்னா இட்லியும் நல்லா மெத்துன்னு வரும், தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வருங்க. இப்போது தேங்காய் பாலை சேர்த்துருவோங்க. வடிகட்டியாச்சு. வெள்ளைப்பாகு, கொஞ்சம் பாதாம் பிசுன்னு ஊற வச்சதை நல்லா சேர்த்துருவாங்க. 1 ஸ்பூன். இப்போ ஜவ்வரிசி 1 ஸ்பூனுங்க. இப்போ இந்த அரிசியில் பண்ண இந்த இதுவை சேர்த்துருவோங்க. தேங்காய் பால் ஊற்றிடுவோங்க. இப்போது வெல்லம் சேர்த்துருவோம். இப்போ கலந்து எடுத்து குடித்தோம்னா பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் மொலேசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.